ரவி, ஆளுநரின் பேச்சை பார்க்குறப்போ அவர் தொடர்ந்து திராவிட சித்தாந்தத்தை சொல்லிட்டே வராரு. ஆனால் வலுவான ஆதாரங்களை வைக்காமல் குற்றச்சாட்டு இருக்கிறதுனால நம்ம விரிவாக பேச வேண்டியிருக்கு. இப்படி சொல்லியிருப்பாரா அப்படி சொல்லியிருப்பாரான்றது. திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு பல ஆண்டுகள் ஆகுது. திமுக இருக்கு, ஆனால் கோரிக்கையை கைவிட்டது. கோரிக்கையை கைவிட்டதுனால தான் தேர்தல் அரசியலே போட்டியிட முடியும். இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதிக்கும், இல்லைன்னா அனுமதிக்கவே, கையெழுத்து போட்டால் தான் அனுமதிப்பாங்க. அப்படிலாம் இருக்கிறப்ப மீண்டும் மீண்டும் பிரிவினைவாதம்னு சொல்றாருன்னா அதுக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டாமா? இந்த காரணங்கள்னால் இவங்க பிரிஞ்சு போக அப்படின்னு சொல்லாம மாநில உரிமையே அவர் பிரிவினைவாதமா நினைக்கிறாரா? இல்ல, மாநில உரிமையை எப்படி பிரிவினைவாதமா அமைக்க முடியும்? அதை எப்படி ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்தின் பாதுகாவலர் எப்படி அது மாதிரி சொல்லிட முடியும்? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே பேச்சு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கருத்து இங்கே ஒரு கருத்து பேசப்படுகிறது, ₹1 29 பைசா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்து பேசப்படுகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், உண்மை மறைக்கப்பட்டு ஒரு தவறு, பொய்யை பெருசாக சொல்லி ஒரு தவறு, 2 தவறையும் செய்கிறாங்கங்கிறத தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஸோ மத்திய அரசு ₹1 29 பைசா தான் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால், அது டைரக்ட் டேக்ஸை வச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லணும். சொல்லிட்டா அது மக்களுக்கு புரியும். வருமான வரியில் இந்த மாதிரி வருது, ஆனால் ஜிஎஸ்டியில் அந்த மாதிரி இல்லை, 71 பைசா மாநிலத்துக்கு வருது, 29 பைசா தான் மத்திய அரசுக்கு போகுதுங்கிறது புரிஞ்சிடும். இது வியாக்கியானம், விவாதம். அப்படி இல்லாமல் ₹1 29 பைசா எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசம் மட்டும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா குஜராத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க, மிசோரத்தை சொல்லணும், மணிப்பூரை சொல்லணும். அங்கெல்லாம் ₹1400 போகும் ₹1. வருமான வரியை தான் நீங்கள் மையுறுத்தி பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி போகணும். இதைத்தான் நம்ம பிரிவினைவாதம், அதாவது திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு வெறுப்புணர்வை கேட்குறேன். நீங்கள் சொன்ன விளக்கத்திலிருந்து குஜராத் மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, நாங்கள் வஞ்சிக்கப்படுறோம், அது பேசினது இன்றைய பிரதமர் தான், அன்றைய முதலமைச்சர். அப்போ ஒரு மாநிலம் வஞ்சிக்கப்படுதுன்றது ஒரு அரசியல் விமர்சனம். எதை சொல்லி இப்ப ஜெயலலிதா அம்மா கூட தான் அதை பேசியிருக்காங்க. பல கட்டங்களில் எனக்கு வேண்டியதை எனக்கு கொடுக்கலன்னு அலுவலியா கிட்ட போய் சண்டை போட்டிருக்காங்க. நித்யானந்தம் ஐயா உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த சண்டையெல்லாம் நடந்தது காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சி செய்த போது. ஆனால் இப்போ தெல்ல தெளிவாக அவங்க கிட்ட சொல்றோம், ஃபினான்ஸ் கமிஷன் இத்தனை சதவிகிதம் கொடுக்குது, அதை வைத்து தான் கொடுக்குறோன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு பிரிவினை. இன்னொன்று ஆளுநர் அழகா சொல்றாரு, ஐயா நான் இங்கே வந்தேன், எத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்கன்னு கேட்டேன், எனக்கு ஒரு 40 பேர் லிஸ்ட்டு கொடுத்தாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் தோண்டி துருவி எடுக்கிறேன், விருதுநகர் வசந்தா பற்றி தெரியுது, திருவண்ணாமலை அண்ணாமலை பற்றி தெரியுது, அதுக்கப்புறம் ஈரோடு எம்பி பெரியசாமி பற்றி தெரிகிறது, முகமது இஸ்மாயிலை பற்றி தெரிகிறது, ராணிப்பேட்டை கல்யாணராமனை பற்றி தெரிகிறது. இதையெல்லாம் இங்கே பேசப்படவே இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அதோட ரொம்ப முக்கியம், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ரவி, நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான இந்த வெறுப்புணர்வுக்கு 2 கருத்து சொல்லி இது ரொம்ப முக்கியமான இடம், தவற விட்டுறக்கூடாது. இப்ப தியாகு சொன்ன புள்ளியிலிருந்து நான் கேட்கிறேன், இப்ப இங்க இருக்கிற நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் பேசப்பட வேண்டியவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. இப்போ வட இந்தியாவில் போராடிய பல போராட்ட வீரர்களை பற்றி நம்ம புத்தகத்தில் படிப்போம்ல. இப்போ ஆளுநர் பட்டியலிடப்பட்ட அத்தனை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்தியாவில் படிக்கிறாங்களா? இந்திய தேச புத்தகத்துல தமிழ் வீரர்களுக்கு இடம் இருக்கு? நீங்க எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, 7வது புக்கோ 8வது புக்கோ அல்லது BA ஹிஸ்டரியை கூட எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு வடநாட்டு வீரர்களை பற்றி நீங்க என்ன படிச்சிட்டீங்கன்னு கேளுங்க. எதை நீங்க இங்க படிச்சிட்டீங்க? இங்க தானே படிக்கிறோம், வடநாடா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும் இங்க இருக்கிற புத்தகத்தை தானே படிக்கிறோம். நம்ம ஒன்றும் CBSEலயோ அல்லது நவோதயாலயோ போய் நல்லா இல்லையே, இங்க தானே படிக்கிறோம். அப்ப சமச்சீர் கல்வியில தானே படிக்கிறோம். எனக்கு நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இங்க கொண்டு வரப்படுவதெல்லாம் திரும்ப திரும்ப கஜினி வந்தாரு, 17 முறை அடிச்சிட்டு போயிட்டாரு, கொள்ள அடிச்சான். நீங்க திரும்ப சுருக்குறீங்க. நீங்க வரலாறையே இஸ்லாமிய வரலாறுன்ற இடத்துக்கு நான் சொல்லவே இல்லையா? இப்ப நீங்க கஜினின்றது என்ன பாருங்க, நீங்க சொன்னது கொஞ்சம் தெளிவா பேசுங்க. நீங்க சொன்னதெல்லாம் இல்ல, ஒண்ணு வேண்டாம். அக்பர் அசோகர் வந்தாரு, நான் சொல்றேன் அசோகரை பத்தி பேசுங்க. நீங்க இஸ்லாமியருக்குள்ள போறீங்க, நான் தான் முகமது இஸ்மாயிலை பத்தி சொல்லி கொடுக்கிறேன். இப்ப நான் எனக்கு மீண்டும் ஒரு சிக்கல் இருக்கு. அப்படின்னா இங்க இருக்கிற திராவிட சித்தாந்தம்ன்றது இப்ப சுதந்திர போராட்ட வீரர்களை புறக்கணிச்சுட்டாங்க, அதனால பிரிவினை அப்படி சொல்ல வரீங்களா? புறக்கணிச்சதுக்கு வேற ஒரு வேலையும் பண்ணாங்க. எனக்கு எப்போதுமே மாப்போசி, வஉசி, டிகேசி தான் தெரியும், அந்த கடைசி மாத்திரம் தெரியாது. அவர்கள் யாரு, அவர்களுடைய ரூட் என்னங்கிறது மறைப்பதற்காகவே பேரை சுருக்கி ஈவேரா அப்படின்னு சொன்னா, ஈவேராவா இல்லையே, அவர் பேர் வேறையாச்சு, இதை நான் உட்காந்து தோண்டணும். அடுத்த 50 வருடத்தில் இதெல்லாம் தெரியாமையே போயிடும். இதெல்லாம் இந்துக்களே இல்லைன்னு ஆயிடும். இந்தியாவில் இந்துக்கள் இப்ப சொல்றாரு இல்லையா ஐயா, உங்களுக்கு நித்யானந்தம் ஐயா உங்களுக்கு தெளிவா சொன்னாரு, தமிழ் தாய் வாழ்த்துல இல்ல ஒரு ரெண்டு முக்கியமான குறிப்பு வரும்போது நீங்க பேசுறீங்க, இப்ப பேரை சுருக்கிட்டாங்க அப்படின்றீங்க.
ராஜாஜி அப்படின்ற பெயரை சுருக்கிட்டாங்கன்றதுக்கு உள்நோக்கம் கற்பிப்பீங்களா? இல்லையே, நான் கற்பிக்கல. ஏன்னா ராஜாஜிங்கிற பேரை காங்கிரஸே சுருக்கிச்சு, இவங்க சுருக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க வந்து குள்ளக்கா பட்டர்னு சுருக்கினாங்க அல்லது மூதறிஞர்னு சுருக்கினாங்க. ஆனா ராஜாஜி அவங்கள பேரை சுருக்கினதுக்கு பேர்ல உள்நோக்கம் இருக்கு. காரணம் இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? தியாகு ஐயா பேசினா நான் 3 மணி நேரம் கேட்பேன், 8 மணி நேரம் கேட்பேன். சரி. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு பாரதம்ங்கிறத தான் இவங்க சொல்லுவாங்க. ஐயா உங்களுக்கு நித்யானந்தம் ஐயா சொன்னார், தமிழ்தாய் வாழ்த்துல தமிழ்நாடு இல்லை, பரதகண்டம் இதில் இருக்கா இல்லையா? தமிழ்தாய் வாழ்த்துல பரதகண்டம் இதில் இருக்கா இல்லையா? அதைத்தான் நான் பேசுறேன். அதே உங்களுக்கு இல்ல, நீங்க அங்க போறீங்க. இன்னும் 2 மேட்டர் இருக்குது, முக்கியமான பாயிண்ட் இருக்கு. எங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து சொல்லி கொடுத்த பரதகண்டம் இதில் தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நீட்டை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க. நீட் வேண்டாம் சார், காஷ்மீர் கொஞ்சம் நீளமா போவோம். காஷ்மீர் ஃபரூக் தோத்தாரா? சரி. ஃபரூக் அப்துல்லா தோத்தாரா? உமர் அப்துல்லா தோத்தாரா? முஃப்தி முகமது தோத்தாரா? இல்லைங்க, அதை பத்தி நீங்க சொல்லல, அதனால நான் சொன்னேன். சரி, பாயிண்டடா வாங்க ப்ளீஸ். இப்போ நீங்க அங்க போய் ஏன் போட்டியிடலன்னு கேட்டா, ஒரு கூட்டணியா இருந்தது, கூட்டணிக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க. அத உடனே கையாலாகத்தனும் பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு பேசுவீங்களா? நிறைவு கருத்து. இப்போ அருமையான ஒரு புள்ளியை தொட்டிங்க. இவர்கள் சொல்லக்கூடிய அந்த அளவீடை வைத்து பிரிவினைவாதத்தை அழைக்கிறோம் அப்படின்னா, இந்தியாவில் மிகப்பெரிய பிரிவினைவாதி யார், மிகப்பெரிய டிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யார், ஃபேக் நியூஸை கொடுத்தது யார், மக்களை வந்து அப்படியே புரிந்து கொள்ள முடியாமல் பொய் தகவல்களை சொல்லி மக்களை குழப்பியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர தாமர் தாஸ் மோடி. என்ன சொல்றாருன்னா, ஸ்பீக்கிங் அட் அ ஃபங்க்ஷன் இன் வடோதரா ஆன் சண்டே, என்னைக்கு இது 2008 என்ன சொல்றாரு, ஸ்பீக்கிங் அட் அ ஃபங்க்ஷன் இன் வடோதரா ஆன் சண்டே, மோடி said that the central collects nearly 40,000 crore by way of taxes, but Gujarat gets a measly 2.5% of central funds. இதில் வந்து டைரக்ட் டேக்ஸ் பற்றி அவர் பேசல, இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றி அவர் பேசல. அவ்வளோ பணத்தை வாங்கிட்டு நீங்கள் 2% தான் கொடுக்குறீங்க, குஜராத் மக்களை ஏமாற்றுகிறீர்கள். நாங்கள் ஒரே வரி தான். அப்போ அதே யாட்சிக்கை நம்ம பயன்படுத்துவோம். இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரிவினைவாதி யார்? மாநில உரிமைகளை மாநிலத்துக்கு பணம் வந்துட்டு இருந்தது, மத்திய அரசுக்கு பணம் வந்துட்டு இருந்தது, அதுல இருந்து கொடுக்கலன்னு சொன்னாரு. இப்ப ஜிஎஸ்டி இருக்கு, உனக்கு 50 எனக்கு 50, அதுல 41 திருப்பி உனக்கு. அதைத்தான் பேசுறோம். புரியாம கீப்பி வச்சு பேசக்கூடாது. எனக்கு ரொம்ப டெக்னிக்கலா ஸ்பெசிபிக்கா இல்லாம 2008ல ஜிஎஸ்டி இல்லங்கற ஸ்பெசிபிக்கா இல்ல சார், இல்ல நீங்க மாநிலங்களுக்கு பணம் தானா உங்கள்ட்ட நான் ஏன் விளக்கத்திற்காக குறிக்கிறேன் அப்படின்னா, மாநில நிதி அதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல மாநில பிரிவினைவாதம் பேசினாரா மோடி? 2008ல ஜிஎஸ்டி இல்லாத போது, மத்திய அரசு கொடுக்காத போது பிரிவினைவாதம் பேசினாரா? இல்ல இப்ப பிரச்சனைன்றது வந்து ஜிஎஸ்டி வரட்டும் இல்ல புது வரி வரட்டும், மாநிலங்கள் எங்களுக்கான நிதியை கூடுதலா கொடுங்கன்றது எப்படி பிரிவினை நீங்க டைரக்ட் டாக்ஸ் சொல்லிட்டு ₹1 29 வருதுன்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் வந்து நீங்க நியாயமா பேசுறீங்கன்னு எடுத்துப்பேன். எனக்கு இந்த ஆம்லெட் அமைதியா இருக்கும், சரி அப்படி பார்த்தா அமைதியா இருக்கும், ஆப் ஆயில் தான் குதிக்கும். இல்ல ரவி சொல்றத கேளுங்க. எண்ணம் உள்ளவங்க தான் தவறான ஒரு கருத்தை மடைமாற்றி இப்படி கேட்கிறேன் சரவணன், இப்படி கேட்கிறேன் ரவி. தென் மாநிலங்கள் முழுவதும் எங்களுக்கு வரி பகிர்வுல வந்து வஞ்சிக்கப்படுவதா சொல்றப்ப சார் எதா இருக்கட்டும் சார், அப்படின்னா நீங்க ஒட்டுமா ஏன் அதை திராவிட சித்தாந்தமா சுருக்குறீங்க? 4 மாநிலங்கள் கேக்குறாங்க. திராவிட மாடல் இந்தியா பூரா பரவுறது இல்ல, அப்ப பரவறத பத்தி தான் நாங்க பேசுறோம். மகாராஷ்டிரா பேசுதே, மகாராஷ்டிரால எப்ப அத பத்தி பேசுனாங்க? இப்பதானே பேசுறாங்க. அத தான் நானும் திரும்ப சொல்றேன். அதுவும் பிரிவினைவாதமா? அதுக்கு முன்னாடி அது பேச வேண்டிய என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. வைரஸ் எப்படி எல்லாம் பரவும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? கொஞ்சம் மெதுவா பரவும். சரிங்க, மக்கள் குழம்பி போயிருவாங்க. என்ன அப்படின்னா அதே இது அந்த இது அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவர் மோடி அவர்கள் கேட்டதுக்கு அப்ப இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா, அச்சுத் யக்னிக் said such an attitude is an attack on the unity and integrity of the nation. நியாயம். சோ மோடி அவர்கள் வரியா வந்து கம்மியா இருக்குன்னு கேட்டா you are attacking the integrity. அப்ப யாரே மிகப்பெரிய பிரிவினைவாதி தான் கேக்குறோம். மீண்டும் மீண்டும் எங்க வருகிறது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இங்கே வந்து மாநில உரிமைகளை கேட்கிறது. நாங்கள் வந்து உங்களுடைய டெம்ப்ளேட்டுக்குள்ள வரமாட்டோம். நீ வந்து எல்லாத்தையும் ஒண்ணுனா நாங்க ஒண்ணு கிடையாது, நாங்கள் பல வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நாங்க வந்து ஒரே இந்துத்துவா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இருக்கவங்க தான் மேல இருக்கணும், மத்த எவனும் படிக்க கூடாது.